ஜஸ்ட் டிஜி தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். மதியானம் 3 மணிக்கு நல்லா குளிச்சு நீட்டா கிளம்பி அப்படியே ஒய்ஃபை பார்க்க மாமியார் வீட்டுக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். போன உடனே ஒய்ஃப் சினுங்க ஆரம்பிச்சிட்டாங்க. யாராவது 3:30க்கு நான் பிளட் கொடுக்கணும், மணியை பாருங்க. ஆமா, நான் போவோம். நீ தான் ட்ரெஸ் மாத்த சொல்ற. மாத்துங்க போங்க. நல்லா இல்லையா இது? நல்லவே இல்ல. அந்த வெள்ளை டிஷர்ட்டுக்கு என்ன குறையோ தெரியல, வேற ஒரு சட்டையை கொடுத்து இதை போடுங்கன்ட்டாங்க. சரின்னு ட்ரெஸ்ஸையும் மாத்திட்டு அப்படியே நாங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டோம். இன்னைக்கு நாளும் பொழுதுமா எங்களை மாதிரியே நிறைய பேர் செக்அப்புக்கு வந்திருக்காங்க. பார்த்து முடிக்க எப்படி ஒரு 1.5 மணி நேரம் ஆயிரும். ஆல்ரெடி குளுக்கோஸ் குடிச்சிட்டு தான் வந்திருக்காங்க. அதனால சுகர் லெவல் செக் பண்றதுக்கு பிளட் சாம்பிள்ஸ் கொடுத்தாச்சு. காலையில லைவ்ல உட்காந்து லைவ் முடிஞ்சோடனே குளிச்சுட்டு வரதா நேரம் சரியா இருந்துச்சு. அதனால சாப்பிடல மதியான சாப்பாடு. அதனால பக்கத்துல இருக்கிற 50 ரூபா பிரியாணி கடையில ஒரு பிரியாணி பொட்டலத்தை வாங்கிட்டு வந்து அப்படியே கார்லயே உட்காந்து நல்லா முச்சுக்குன்னு சாப்பிட்டுட்டேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு போகையில எனக்கு முன்னாடி இன்னும் 3 பேர் இருக்காங்க. அவங்களுக்கு அப்புறம் நான் தான் அப்படின்னு ஒய்ஃப் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. செக்அப் வெயிட் பண்ணி 5 மணியே ஆயிருச்சு. ஆனா எங்களை இன்னும் கூப்பிடல. கேட்டா டாக்டர் ரெஸ்ட்ல இருக்காராம். 2:30 மணில இருந்தே அவர் ஸ்கேன் பார்த்துட்டு இருக்காரா. அதனால நாங்க எல்லாரும் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். 10 நிமிஷமா யாரையுமே கூப்பிடல. இனிமே கூப்பிட ஆரம்பிப்பாரு. கூப்பிட்டதுக்கு அப்புறம் ஸ்கேன் எடுக்கணும். ஸ்கேன் எடுத்ததுக்கு அப்புறம் அதை ஓபி டாக்டர்கிட்ட காட்டி அவங்க கிட்ட ஒப்பீனியன் கேட்கணும். அவங்க எழுதுற மருந்தெல்லாம் வாங்கிட்டு போகணும். ஒரு 1.5 மணி நேரம் ஓவரால் ஆகும்னு நினைச்சேன். வந்து 1 மணி நேரம் ஆச்சு. இன்னும் நாங்க ஸ்கேன் கூட பார்க்கல. ஒரு வழியா ஸ்கேனுக்கு கூப்பிட்டுட்டாங்க நண்பர்களே. இதுக்கு நடுவில் இன்னொரு நற்செய்தியும் வந்து அடைந்தது. கரெக்டா இதெல்லாம் நடந்துட்டு இருக்கவே ஒரு அக்காக்கு டெலிவரி ஆயிருச்சு போல, ஆண் குழந்தை. அதனால ஓபி டாக்டர் அந்த டெலிவரி பாக்குறதுக்கு போயிட்டாங்க. சரி, டாக்டர் வர லேட் ஆயிரும், ஆல்ரெடி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களேன்னு கூட்டிட்டு போய் ஒரு இளநியை வாங்கி கொடுத்தாச்சு. டெலிவரி ஆச்சுன்னு சொன்னே அவங்களுக்கு நார்மல் டெலிவரி நினைக்கிறேன். ஏன்னா நாங்க வெளியே இருக்கவே உள்ள இருந்து ஒரு அலற சத்தம் கேட்டுச்சு. டாக்டர் வரதுக்கே கொஞ்சம் நேரம் ஆயிருச்சு. எங்களுக்கு முன்னாடி அவங்களை கன்சல்ட் பண்றதுக்கு கொஞ்சம் பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. சோ அப்படி இப்படின்னு கொஞ்சம் நேரம் கழிச்சு டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டோம். வீட்ல இருந்து போகும்போது மணி 3:15, இப்ப மணி 7:45. ஹாஃப் டே எங்க போச்சுன்னே தெரியல. ஆனா ஹாஸ்பிட்டல் செக்அப்ல தான் போச்சு. இந்த வீடியோ பாக்குற உங்களுக்கு குழந்தை இருக்குன்னா அவங்க எத்தனை மாசத்துல பிறந்தாங்க, பிறக்கும் போது எவ்வளவு வெயிட்ல இருந்தாங்க அப்படின்ற ஸ்டோரி எல்லாம் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க.